தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராமநாதபுரம் அருகே உள்ள புண்ணிய ஸ்தலமான திரு உத்திரகோசமங்கை கோவிலில் பூலோகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவிலான இங்கு மங்களநாதர் மங்கள நாயகி எழுந்தருளி பக்த கோடிகளுக்கு அருள்பாலித்து வருகிறார். இங்கு எழுந்தருளி உள்ள ஆடும் திருக்கோலத்திலான அபூர்வ பச்சை மரகத நடராஜர் சிலை உள்ளது. இந்த பச்சை மரகத நடராஜர் சிலை ஒளி மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்ற காரணத்தால் மரகத சிலை அதிர்வுகளால் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்க ஆண்டு முழுவதும் இந்த சிலையின் மீது சந்தன காப்பு பூசப்பட்டிருக்கும். வருடத்தில் ஒரே நாள், அதாவது ஆருத்ர தரிசனத்திற்கு முதல் நாள் இந்த சந்தன காப்பு களையப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு வைக்கப்படும். அந்த நாள் எப்பொழுது தெரியுமா? வரும் டிசம்பர் 26/12/2023 மார்கழி 10 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு சந்தன காப்பு கலைத்தல் நிகழ்வு நடைபெறும். மீண்டும் ஒருமுறை, டிசம்பர் 26/12/2023 மார்கழி 10 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு சந்தன காப்பு, அதாவது மரகத நடராஜர் மீது பூசப்பட்டு இருந்த சந்தன காப்பு கலையும் நிகழ்ச்சி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். பால், பன்னீர், திரவியம், தேன், மஞ்சள் பொடி உள்ளிட்ட 32 வகையான பொருட்களால் பல்வேறு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறும். பகல் முழுவதும் பக்த கோடிகளின் தரிசனத்திற்காக சந்தனம் களையப்பட்ட அபூர்வ மரகத நடராஜர் உங்களுக்கு அருள் புரிவார். அதற்கு பிறகு அன்றைய தினம், அதாவது 26/12/2023 மார்கழி 10 செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் ஆருத்ர மகா அபிஷேகம் தொடங்கி மறுதினம், அதாவது 27/12/2023 மார்கழி 11 புதன்கிழமை அதிகாலை அருணோதய காலத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னதாக மீண்டும் நடராஜர் சிலையின் மீது சந்தனம் பூசப்பட்டு ஆருத்ர தரிசன விழா சிறப்பாக நடைபெறும். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.